ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ரொம்ப யூனிக்கான காம்போ ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஜீரக ரசமும் பருப்பு தொகையிலும். இந்த பருப்பு தொகையிலும் ஜீரக ரசமும் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளான ஒரு ரெசிபி. சுட சுட ரசமும் சாதமும் எடுத்துண்டு பசஞ்சுண்டு இந்த தொகையில் கொஞ்சம் தொட்டுன்னு சாப்பிட்டா தொண்டைக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். ஃப்ளூ டைமாக இருக்குது, எல்லாருக்கும் கோல்டு காஃப்லாம் வருது இல்லையா, ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் இது. நம்ம முதல்ல ஜீரக ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜீரக ரசத்துக்கு இப்போ தேவையான சாமான்லாம் பார்க்கலாம். புளி ஒரு சின்ன லெமன் சைஸு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் தாராளமாக சாம்பார் பொடி, உப்பு, தாளிக்க நெய்யும் கடுகும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முதல்ல இந்த துவரம்பருப்பையும் ஜீரகத்தையும் ஒரு அரை மணி நேரம் மினிமம் ஊற வச்சுக்கணும். 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு மிக்சியில் நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தனியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்ததாக புளி எடுத்துட்டு நம்ம ஊற வச்சுக்கணும். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய கப்பில் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு புளி கரைச்சிருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு மிளகாப்பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். கொதித்த உடனே நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா துவரம்பருப்பு ஜீரகம், அதை இது கூட சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் கொதிச்சா போகிறோம், ரசம் ரெடி ஆகிடும். இந்த ரசத்துக்கு பெருங்காயத்தூளோ இல்லை கொத்தமல்லியோ இதெல்லாம் தேவையில்லை. மெயின் பேஸு துவரம்பருப்பு ஜீரகம், இதை ஊற வச்சு அரைச்சி விடணும். இதுதான் மெயினாக இந்த ரசத்துக்கு. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் தேவையானதை சேர்த்துக்கணும். ஏன்னா துவரம்பருப்பை அரைச்சது கொஞ்சம் திக்காக இருக்கும் கன்சிஸ்டன்சி. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற தண்ணியும் உப்பும் நம்ம சேர்த்துக்கணும். அப்புறமா கடுகு நெய்யில் தாளித்து ரசத்தில் சேர்க்கணும். ஸோ ரசம் ரெடி ஆகிடுது. அடுத்தாப்பில் நம்ம பார்க்க போகிறது பருப்பு தொகையல். இந்த பருப்பு தொகையலுக்கு தேவையான சாமான்லாம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு துவரம்பருப்பு நல்லா ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். மிளகு 1 ஸ்பூனு, மிளகாய் 1, அப்புறமா பெருங்காய கட்டி, புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு, உப்பு, தாளிக்க எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறமா தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா பைண்டிங் ஆகும். தேங்காவும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ முதல்ல பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளிச்சிட்டு துவரம்பருப்பை சேர்க்கணும். துவரம்பருப்பு லேசாக வறுத்த உடனே அது மேலேயே மிளகு, இந்த வத்த மிளகா, பெருங்காய கட்டி, புளி, அதுக்கப்புறமா 2 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துன்ட்டு அது மேலேயே லாஸ்ட்டாக நல்லா வறுத்த உடனே தேங்காவையும் சேர்த்துன்ட்டு உப்பையும் போட்டுட்டு நல்லா எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கணும். நல்லா செவக்க வறுத்துக்கணும். நான் ஒரு 3 பேருக்கு தாராளமாக இந்த தொகையல் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கூட வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பொருட்கள்லாம் சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ இந்த தொகையில் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். முதல்ல லேசாக பொடி பண்ணிட்டு அது மேலே தண்ணி விட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதை தொகையல் சாதமாகவும் சாப்பிட்டுக்கலாம். அதாவது சூடான சாத்தில் கொஞ்சம் தொகையல் போட்டுண்டு நெய் விட்டுண்டு சாப்பிட்டுக்கலாம். தொட்டுக்க பச்சடி இல்லைன்னா கூட்டு, அப்பளம் ஏதாவது தொட்டுன்னு சாப்பிட்லாம். இப்போ நாம் இந்த காம்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா. நல்லா சூடான சாத்தில் நல்லா சுட சுட ரசத்தையும் விட்டுண்டு பசஞ்சுண்டு கொஞ்சம் நெய் வேணுனாலும் சேர்த்துன்ட்டு இந்த தொகையில் இருக்கு இல்லையா, அதை இது தொட்டுண்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி ஒரு அபாரமான டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த கோல்டு, ஃபீவர், காஃப் இந்த மாதிரி சமயத்தில் இதை செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே தொண்டைக்கு இதமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.